குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் சாரா ஏப்ரஹாம். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 6வது வசனம். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். மிகவும் அருமையான வசனம். உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். இன்னைக்கு என்னென்ன காரியம் செய்றீங்களோ, எங்கெங்கெல்லாம் போறீங்களோ, இயேசுவை நினைச்சுக்கங்க. கர்த்தரை நினைக்கும் போது அவர் நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ரொம்ப சிம்பிளான மேட்டர். நம்ம கஷ்டமும் பட வேணாம், ரொம்ப துன்பமும் பட வேணாம். எல்லா இடத்துலயும் ஆண்டவரே, இது உமக்கு சித்தம் இருந்தா நான் செய்யறேன், இது உமக்கு சித்தம் இருந்தா நான் போறேன், இது உமக்கு சித்தம் இருந்தா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவனுடைய வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளும் போது அவனுடைய பாதைகளை செவ்வைப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இந்த அருமையான வாக்கு தத்துவத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக நேரங்களிலே ஆண்டவரே, நாங்கள் உண்மை நினைத்து பார்க்க மறந்து விடுகிறோம் ஆண்டவரே. ஆனாலும் இதை நீர் நினைவூட்டி எங்களுடைய வழிகள் எல்லாம் நாங்கள் உண்மை நினைத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறியப்பா. நாங்கள் உண்மை நினைத்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே. எங்களுடைய பாதைகளை ஆண்டவரே நீ செவ்வைப்படுத்துகிறவராய் இருக்கிறீர். எல்லா குடும்பங்களையும் ஆண்டவரே, வேலைக்கு போறவர்களையும், தங்களுடைய ஆண்டவரே வியாபாரத்தை துவங்குகிறவர்களையும், இயேசு சுவாமி காலேஜ் போற ஆண்டவரே, இயேசு சுவாமி ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளையும், இன்டர்வியூக்கு போற பிள்ளைகளுக்காகவும், இயேசப்பா வேலை இல்லாதவங்களுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த இடத்துல தூரதேசத்துல படிக்கிற பிள்ளைகளுக்காக, அந்த குடும்பங்களுக்காக இயேசு சுவாமி உங்களுடைய கரங்களில கொடுக்கிறோம் ஐயா. இயேசு சுவாமி ஆண்டவரே, எல்லாருக்கும் நீர் போதுமானவராய் இருந்து ஆண்டவரே அவருடைய வழிகள் எல்லாம் இந்த நாளிலே ஒவ்வொரு இடத்திலும் உண்மை நினைத்துக்கொள்ள அவங்களுக்கு உதவி செய்வீராக. முக்கியமாக இயேசு சுவாமி போர்க்களத்துல இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே மாதிரி ஆண்டவரே வியாதியா இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசு சுவாமி வீட்லயும் ஆண்டவரே ஹாஸ்பிட்டலையும் வியாதியா இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் தொட்டு சுகப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபங்கள் ஆண்டவரே அவங்களுக்கு சுகத்தை உண்டாக்கட்டும். ஆண்டவரே இயேசு சுகத்தை தருகிறார் என்பதை புரிந்து கொள்ள ஆண்டவரே. இயேசு சுவாமி முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம். வீட்டுல இருக்கிறவங்களுக்காக, முதியோர் இல்லத்துல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். பெற்றோர் இல்லாத பிள்ளைகளுக்காக, கைவிடப்பட்ட ஒருத்தருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைந்து போன குடும்பங்களுக்காக ஆண்டவரே, குடியினாலும் போதையினாலும் ஆண்டவரே, பாவங்களினாலும் ஆண்டவரே மாட்டிக்கொண்டு முடித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைந்து போன குடும்பங்கள் எல்லாம் ஒன்றாக சேரட்டும் ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே, இந்த நாளிலே எல்லாருடைய வழிகளிலே இயேசு சுவாமி உம்மை நினைத்து கொள்ளட்டும் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே அப்பா அற்புதம் செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர் ஆண்டவரே. நீர் மேன்மையான காரியங்களை செய்கிறவர் என்பதை உணரட்டும் ஆண்டவரே. யாரெல்லாம் ஆண்டவரே சுவாமி பயங்கரமான காரியங்களினாலே மாட்டிக்கொண்டு ஆண்டவரே வழி தெரியாமல் புரிந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஏமாற்றப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நீர் விடுதலை உண்டாக்குகிறவர் ஆண்டவரே, விடுதலை உண்டாக்குகிற ஐயா. கோர்ட்டு கேஸ் அப்படி ஆண்டவரே பலவிதமான காரியங்களினாலே சிக்குண்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நீர் இறங்கும் ஐயா. அந்த வழிகள் எல்லாம் உம்மை நினைத்துக் கொள்ளட்டும். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர் என்பதை ஆண்டவரே உணரட்டும் ஆண்டவரே. இந்த நாள் உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறேன். ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறேன், மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் எங்க தேசத்தையும் நீர் காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். சிறைச்சாலையில இருக்கிற ஊழியக்காரர்களுக்காக, போதகர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் விடுதலை உண்டு பண்ணுகிறவர் ஐயா. உம்முடைய கரத்துல இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே எங்களுடைய வழிகளை நாங்கள் உம்முடைய கரங்களில கொடுத்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே எங்க கூட வாங்கப்பா. இந்த இரவுல நாங்க வீட்டுக்கு வரும்போதும் ஆண்டவரே சந்தோஷமாக நன்றியோடு ஆண்டவரே ஜெபம் பண்ணி விட்டு எங்களுடைய நித்திரைக்கு நாங்க செல்ல எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். எந்த சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட நேரங்கள் வந்தாலும் இந்த நாளிலே அந்த வழியை ஆண்டவர்கிட்ட அப்படியே கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த காரியங்களை வாய்க்க செய்து உங்களுடைய வழிகளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். God bless you all. Have a blessed day.